கண்ட கனவுகள் பலவற்றை பார்க்களத்தில் பார்ப்பேன் என்று எண்ணம் கொண்டேன். என்றாலும் பார்க்களத்தின் வாழ்வு போர்க்களமாய் மாறி என்னை போராட வைத்தது. ஆம், என்னை ஈன்ற கர்ப்பத்தில் உற்பத்தியான கருவிற்கு கடுந்துயர் ஒன்று வர கண்டேன். அக்காரணம் அறிந்து கருவிழியில் கண்ணீர் கொண்டேன். அவன் உடல் வளர்ச்சிக்கு தடை இல்லை, மனவளர்ச்சியோ தொடரவில்லை. காலமோ உடலை வளர்த்தது, மூளை வளர்ச்சியையோ ஏனோ தடுத்தது. உருவத்தில் இவனோ ஆண்மகன், பெற்ற குணத்தில் இவனோ பாலகன். காலம் கனிந்த தருணம் என் திருமண கனவை உடைத்தேன். சுய ஆசைகளை வெறுத்தேன். பாரறியா பாலகனோடு பயணம் மேற்கொள்ள மன வைராக்கியம் மேற்கொண்டேன். அதிக வருவாயீட்ட முடியாவிடினும் அன்னையின் பாசம் ஊட்டி அவனை அரவணைத்தேன். எனினும் உடன்பிறப்பின் அகம் வளர்ச்சியற்றதை நினைத்து நித்தம் என் அங்கம் துடிக்கிறது. வளர்ந்த உடல் மற்றும் வளராத ஞானத்தால் ஏற்படும் வலிகளால் என் சித்தத்தில் நித்தம் யுத்தம் நடக்கிறது. அன்னம் ஊட்டும் நேரத்திலும் எனது கன்னத்தில் கண்ணீர் துளிகளானது தன் பாதையை உருவாக்க துடிக்கிறது. யாரை குறை கூறுவது என்று தெரியாமல் உடன்பிறப்போடு உடன் இருக்க உதவி செய்த, அதாவது அக்காவான நான் அன்னையாக மாறி அன்பு சகோதரனை இன்று வரை ஆதரித்து அரவணைக்க உதவி செய்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நகர்கிறேன். எனினும் நான் கடவுளிடம் கேட்பது ஒன்றே, என் உடன்பிறப்புக்கு முன் நான் இறக்கக்கூடாது என்பதே. காரணம், என் 40 வயது குழந்தைக்கு நான் அவசியம் வேண்டும் என்பதே அது.